என் பையனை வந்து நான் போன வருஷம் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த அகாடமிக் இயரில் தான் என் பசங்களை நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லேயுமே வந்து அவங்க வந்து இப்போது யோகா, கராத்தே அது வந்து நம்ம இப்போ தனியாக ப்ரைவேட்டாக நம்ம வெளியில் தான் பார்க்கணும். ஸோ இங்கேயே நமக்கு கிடைக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு டைம் சேவிங்ஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மேம்கிட்டேயுமே அவங்க ஆல் சப்ஜெக்ட் மேம்கிட்டேயுமே வந்து நம்ம ஒரு ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட கான்டெக்ட் பண்ண முடியுது. எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, அவங்க அட்டன் பண்ணாத நாளே கிடையாது. ஸோ அது எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிரின்ஸிபல் மேமும் அப்படி தான். எந்த டைமில் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவங்கக்கிட்ட இருந்து அது வர ரிப்ளை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என் பசங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பேசிக் கூட ஓரளவுக்கு தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு 2 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து நான் அவங்க மேம்கிட்டே போய் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். மேம் எனக்கு என் பசங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என் பொண்ணு வந்து ஏபிசிடிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ அவங்க பேசிக்லேருந்து வரும்போது அவங்களே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது அவங்கக்கிட்ட. அது வந்து எல்லாமே வந்து எனக்கு இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டேன். ஸோ எல்லா மேம்க்கு, பிரின்ஸிபல் மேம்க்கு தேங்க்யூ.